வணக்கம். திருக்குறள். இந்த குறளில் நமது மனக்கவலையை மாற்றுவதற்குரிய சிறந்த மந்திரம் உள்ளது, கற்றுக்கொள்வோம். திருவள்ளுவர் இறைவனை தனக்கு உவமை இல்லாதான் என்று கூறுகிறார். உவமை என்றால் ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்ப்பது. இந்த உலகிலேயே உள்ள மிக மிக உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அவரோடு இறைவனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இறைவன் அவரை விட மிக மிக உயர்ந்தவர். இந்த உலகில் உள்ள யாரொருவரோடும் இறைவனை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்று கூறுகிறார். இறைவன் நாம் அனைவருக்கும் மேலானவர் என்று கூறுகிறார். தாள் என்றால் முயற்சி செய்பவரை தாளாளர் என்றும் கூறுவர். தாள் ஆள்பவர் தாளாளர். தாள்னா முயற்சியை ஆள்பவர் தான் தாளாளர். முயற்சியாளர் தாளாளர். தாள் என்றால் முயற்சி. அப்ப இறைவனுடைய முயற்சி என்ன? நமக்கு துன்பங்கள் வருது, இன்பம் வந்தால் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வோம். துன்பம் வரும்போது நம்ம மிகவும் கவலைப்படுகிறோம். துன்பம் வரும்போது அது இயற்கையின் விதி, அப்போ அது இறைவனுடைய செயல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயற்கையாகவும் நமக்கு துன்பம் வரும். சில நேரங்களில் நாம் செய்யும் கர்மம் பெருமைக்கும் சிறுமைக்கும் தம் கர்மமே கட்டளைக்கல் என்று கூறுவர். அது மாதிரி நாம் செய்யும் செயல்கள் மூலமாயும் நமக்கு துன்பங்கள் வரும். அதனால் மனக்கவலை வரும். நம்மை மீறியும் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாகவும் நமக்கு பல துன்பங்கள் பிறர் மூலமாகவும் வரும். அப்போ அதில் நாம் வெளியே வர வேண்டும் என்றால் இதெல்லாம் இறைவன் செயல், இயற்கையின் செயல், இயற்கையின் விதி என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் விதியை இன்னொரு விதியை மூலமாக வெல்ல முடியும். நமக்கு துன்பம் வரும்போது அது ஒரு விதி மூலமாக அந்த துன்பம் வரும். அதை இன்னொரு விதி மூலமாக அந்த துன்பத்தை நாம் வெல்ல முடியும். அதற்கு தான் இறைவன் தாள் சேர வேண்டும் என்று கூறுகிறார். எல்லா செயலையும் நாம் விதியை கொண்டு வெல்வது சிரமமாக இருந்தாலும் நாம் இறைவனுடைய செயல் என்றதை ஏற்றுக்கொள்ளும் போது நமது மனம் அதிலிருந்து ஒரு விடுதலை அடைந்து வெளிவரும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதைத்தான் சொல்கிறார் திருவள்ளுவர். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்ற முடியும்னு சொல்றாங்க. அடுத்து மனக்கவலை மாற்றல் அரிதுங்காரு. மனக்கவலை மாற்றுறது அரிதான். யாருக்கு அப்படின்னா இறைவனுடைய தாள் சேர்ந்தவங்களுக்கு மனக்கவலை மாற்ற முடியும். ஆனா மனக்கவலை மாற்றுவது அரிது. மாற்ற முடியாதவங்களும் இருக்கிறாங்க. யார் அவங்கன்னா அல்லால் அப்படின்னா இது அல்லால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா அதை அல் இரண்டா பறிக்கிறோம். அப்படின்னா இல்லை என்ற பொருள். என்றால் இருப்பதை தவிர்ப்பது. அதாவது இறைவன் தாள் சேர்ந்து வாழ்ந்தா, இயற்கை விதி சேர்ந்து நாம் வாழும்போது மனக்கவலை மாற்ற முடியும். அந்த குணம் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அந்த குணத்தை நாம் தவிர்த்து விட்டு நீக்கிவிட்டு வாழும்போது நம் மனக்கவலையிலிருந்து நாம் வெளியே வர முடியாமல் சிரமப்படுவோம். அதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார். தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தாள் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்ற முடியும். தாள் சேர்ந்தார்க்கு அல்லால், தாள் சேர்ந்தார்க்கு என்ற அந்த குணத்தை தவிர்ப்பதனால் நீக்குவதனால் நாம் மனக்கவலை மாற்றுவது அரிதான செயல் என்று கூறுகிறார்.